யூரின் குடிக்கிறது ரொம்ப நல்லது. தினமும் 3 வேளை யூரின் குடிச்சா நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு போஸ்ட். இன்னைக்கு மூத்திரத்தை வச்சு கண்ணு கழுவுங்க அப்படின்னு சொல்ற கூட்டம் நாளைக்கு மலத்தை முழுங்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? என்னைக்காவது மோடியோ அமித்ஷா வகையராக்களோ இந்த மாதிரி மூத்திரத்தை சாப்பிட்டு நீங்க பாத்துருக்கீங்களா? இவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காகவும் இவங்களுடைய அரசியல் போதைக்காகவும் இன்னைக்கு மக்களுடைய உயிரை ஊறுகா மாதிரி தொட்டுக்கிட்டு இருக்கு இந்த கூட்டம். ஆனா கலாச்சாரம், கடவுள் பக்தி அப்படின்னு சொல்லி இதை சொன்னாங்கன்னா அதை நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா தெரியும். காட்சிகளை பார்க்கும்போது அவ்வளவு பதட்டமா இருக்கு. ரோட்ல ஓடுது, கண்ணுல தெரியாம ஓடுது, பயத்துல ஓடுது அந்த மிருகங்க. 10 பேர் செத்து போயிட்டான் அப்படின்னு அவன் சொன்னானா 30 பேர் செத்து போயிருக்கான்னு அர்த்தம். நம்ம அப்படியே அதை 3 மடங்கா மாத்திக்கணும். கடைஞ்செடுத்த முட்டாளாக ஜடமாக இருந்து ஹிந்துவா இருக்கிறத விட பகுத்தறிவோட கேள்வி கேட்டு ஆன்டி ஹிந்துவா இருக்கிறது எந்த தவறும் இல்லை. வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு மக்களுடைய மூளையை மழுங்கடித்திருக்கிறது பாஜக அப்படிங்கிறதுக்கு 2 உதாரணங்கள். முதல்ல ராமரை கையில எடுத்தாங்க. ராமர் கோவில் கட்டிட்டோம் பாத்தீங்களா, ஆஹா ஓஹோன்னு தங்களுடைய அரசியல் ப்ராபகேண்டாக்கு அதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஆனா 2024ல அதே அயோத்தியாவை சேர்ந்த மக்கள் பாஜகவுக்கு முகத்துல அடிச்ச மாதிரி ஒரு பாடத்தை கத்து கொடுத்தாங்க. சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த பட்டியலின வகுப்பை சேர்ந்த ஒரு நபர் அங்க வெற்றி பெற்றாரு. இது மூலமாக பாஜக மூஞ்சில அயோத்தியால இருக்கக்கூடிய மக்கள் கரிய பூசினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பச்சோந்தியான சங்கிகள் டக்குன்னு ராமர் கிட்ட இருந்து ஜெகநாத்துக்கு மாறிட்டாங்க. இப்ப எங்க போனாலும் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் அப்படின்னு ஒரிசால ஆட்சியை பிடிக்கிறதுக்காக கையில தூக்குனாங்க. இப்ப ரீசெண்டா பாருங்க, ஜெகநாதருடைய விழா நடந்திருக்கு. வருஷா வருஷம் நடக்குதான், கிட்டத்தட்ட 600 வருஷமா நடக்குதான். இந்த விழாவும் போதுதான் ஜெகநாதர் கோவிலுக்குள்ள இருந்து வெளியில மக்களுக்கு காட்சி அளிப்பார் அப்படின்னு. இது ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட கூடிய ஒரு விழா. ஒடிசால நடக்குது, வெஸ்ட் பெங்கால்ல நடக்குது, குஜராத் அகமதாபாத்ல வேற இவங்க இதை பண்றாங்க. ஒரிசால மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அங்க கூட்டமா கூடியிருக்கிறாங்க. இந்த கூட்ட நெரிசல்ல ஸ்டாம்பீட் ஏற்பட்டு நேத்து கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல காயமடைந்திருக்கிறார்கள். உடனே அவங்கள ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடி இருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிற அபிஷியல் செய்தியை அரசாங்கம் வெளியிடல. பிஜேபி அரசாங்கத்தை பத்தியும் நமக்கு தெரியும். 10 பேர் செத்து போயிட்டான் அப்படின்னு அவன் சொன்னானா 30 பேர் செத்து போயிருக்கான்னு அர்த்தம். நம்ம அப்படியே அதை 3 மடங்கா மாத்திக்கணும். ஏன்னா இதை காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க. கோவிட் காலத்திலேயே அப்படிதான் பண்ணாங்க. இவ்வளவு பேர் தான் செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டாவில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலக அளவில கோவிட்னால ஏற்பட்ட மரணங்கள்ல அதாவது 1/3 பங்கு இந்தியாவில நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கும்பமேளா, எவ்வளவோ கோவிட் காலத்துல இந்த மாதிரி கேதரிங் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் பிடிவாதமா கும்பமேளா நடத்துவோம்னு கோவிடோடைய செகண்ட் வேவ் டைம்ல கும்பமேளா நடத்தி அது மூலமா அது ஒரு சூப்பர் ஸ்ப்ரெடர் இவெண்டா மாறி எப்படி நாடு பூரா கோவிட் எவ்வளவு பேர் உயிரை காவு வாங்கிச்சு, கங்கையில பிணங்கள் எப்படி மிதந்தது அப்படிங்கறத பார்ப்போம். இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பேர் இறந்து போனாங்க அதுக்கான டேட்டா கிடையாது. இப்போ ரீசெண்டா மறுபடியும் கும்பமேளா நடத்துனாங்க. அந்த கும்பமேளால இடிபாடுல சிக்கி எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க. இவங்க அபிஷியலா வெறும் 32 பேர் அப்படின்னு சொன்னாலும் 80 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி நிறுவனம் செய்தியே கொஞ்ச நாள் முன்னால போட்டிருந்தாங்க. அதை பத்தியும் நான் ஒரு காணொலி பண்ணியிருந்தேன். இது இல்லாம எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அபிஷியல் ரெக்கார்ட்ஸ்ல இல்லாம அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் நேத்துக்கு பூரி ஜெகநாதர் கோவில் திருவிழாலேயே நடந்திருக்கு. 300 பேருக்கு மேல அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இது ஒரு பக்கம்னா குஜராத் அகமதாபாத்ல பாத்தீங்கன்னா யானையெல்லாம் அலங்காரம் பண்ணி ஊர்வலம் கொண்டு போறோம் அப்படிங்கிற பேர்ல அந்த யானையை நிப்பாட்டி சுத்தி நின்னுகிட்டு ஒரே லவுடு சவுண்டு கோஷங்கள் இதெல்லாம் எழுப்புனதுனால பாவம் அந்த யானை மிரண்டு போய் அதுங்களுக்கு மதம் பிடிச்சு அந்த ரோட்ல அப்படியே ஓடுது. அந்த காட்சிகளை பார்க்கும்பொழுது அவ்வளவு பதட்டமா இருக்கு. ரோட்ல ஓடுது, கண்ணுல தெரியாம ஓடுது, பயத்துல ஓடுது அந்த மிருகங்க. இதுல எவ்வளவு பேருக்கு காயமடைந்தார்கள், எவ்வளவு பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. இத பத்தி எந்த செய்தியும் சோசியல் மீடியால வெளியில வராது. ஆனா சோசியல் மீடியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா பாருங்க, ஜெகநாதர் விழாவை நாங்க எவ்வளவு சிறப்பா கொண்டாடுறோம் பாருங்க, 10 லட்சம் இந்துக்கள் ஒன்று கூடிட்டாங்க, இதுதான் இந்துக்களுடைய சக்தி அப்படின்னு ஒரு போலி ப்ராபகேண்டாவை இந்த கட்சி கையில எடுத்திருக்கு. இதை தொடர்ந்து இவங்க செஞ்சுட்டு வராங்க. இவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காகவும் இவங்களுடைய அரசியல் போதைக்காகவும் இன்னைக்கு மக்களுடைய உயிரை ஊறுகா மாதிரி தொட்டுக்கிட்டு இருக்கு இந்த கூட்டம்.
இது ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா, இந்த 10 வருஷமா நீங்க பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இவங்க ஹிந்துத்வா அப்படிங்கிற விஷயங்கள பேசி, பேசி, பேசி பிற்போக்குத்தனமான, முட்டாள்தனமாக அறிவியலுக்கு எதிரான கருத்துக்களை எந்த அளவுக்கு மக்களுடைய மூளையில திணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சமீபத்திய ஒரு உதாரணத்த நான் உங்களுக்கு சொல்றேன். பூனாவை சேர்ந்த ஒரு பெண். அந்த பெண்ணுடைய பேரு நுப்பூர் பிட்டி. இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி பக்கம் போய் பாத்தீங்கன்னா, என்ன எழுதியிருக்கிறாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பயோல பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு ஆங்கராம், ஒரு கார்ப்பரேட் ட்ரெய்னராம், லைஃப் கோச், சக்ரா ஹீலிங் எக்ஸ்பர்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நல்ல நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுறாங்க. ஆளும் பாக்குறதுக்கு நல்ல பர்சனாலிட்டியா நல்லா இருக்கிறாங்க. சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகணும். இன்ஸ்டன்ட்டா ஓவர் நைட்ல நம்ம ஃபேமஸ் ஆகணும். நேத்து பாத்தீங்கல்ல, இந்த கூமாப்பட்டியை சேர்ந்தவர் தங்கப்பாண்டி எப்படி ஒரு ரீல்ஸ் மூலமா ரீல்ஸ் சுத்தே ஃபேமஸ் ஆயிட்டாருன்னு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த, அதுவும் கொஞ்சம் ஆபத்தான விஷயத்த இந்த அம்மா கையில எடுத்துக்கிறாங்க. அதாவது யூரின் தெரப்பி அப்படின்னு சொல்லி இந்த அம்மா போட்ட ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட கொந்தளிப்பையும், விமர்சனத்தையும் எழுப்பியிருக்குது மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டில இருந்து. அதாவது என்ன சொல்றாங்க, காலையில நம்ம பாஸ் பண்ணக்கூடிய அந்த மூத்திரம் இருக்கு இல்லையா? அதுல அந்த மிட் ஸ்ட்ரீம், அதாவது ஆரம்பத்தையும் எண்டையும் விட்டுறணுமாம். மிட் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய அந்த யூரின 2 சின்ன பாத்திரத்த கலெக்ட் பண்ணிக்கணுமா. கலெக்ட் பண்ணிட்டு அந்த யூரின்குள்ள நம்ம கண்ண காமிச்சு, அந்த கண்ண வந்து எக்ஸர்சைஸ் பண்ணணும். இப்படி திருப்புங்க, அப்படி திருப்புங்க. இந்த யூரின் அந்த கண்ல பட்டு நம்ம மூஞ்சி ஃபுல்லா ஒழுகி, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வார்ம் டவல் எடுத்து 2, 3 நிமிஷம் அத துடைக்கணும். இப்படி தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, உங்க கண்ல இருக்கக்கூடிய நோய் எல்லாம் விலகிவிடும். கண் பார்வை சீராகும். நீங்க கண்ணாடியே போட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னு ஒரு வீடியோ. சரி, இதுதான் அபத்தமா இருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்னொரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல தன்னுடைய மகள கூட உட்கார வச்சுக்கிட்டு அந்த பெண், அந்த குழந்தை கேள்வி கேக்குது. அம்மா, நீங்க யூரின் ஃபாஸ்ட் தெரப்பின்னு ஒண்ணு பண்ணீங்களே, 10 நாள் பண்ணீங்களே, இது எப்படி பண்ணீங்க, இது எவ்வளவு கஷ்டம், இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேக்குது. இந்த அம்மா அந்த பெண்ணுக்கு வந்து சொல்றாங்க, யூரினை குடிக்கிறது ரொம்ப நல்லது, தினமும் 3 வேளை யூரின் குடிச்சா நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு போஸ்ட். இந்த 2 போஸ்டும் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயி கடுமையான எதிர்வினைகளை வந்து மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டில இருந்து கொண்டு வந்திருக்கு. நெறைய பேர் வந்து இதை கண்டித்து பதிவுகள் போட்டிருக்காங்க. இந்த பதிவுகள் வர ஆரம்பிச்ச உடனே அந்த அம்மா இந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க. முதல்ல ஒரு மருத்துவரா இதில் இருக்கக்கூடிய எவ்வளவு தப்பான விஷயங்கள் அப்படிங்கறத நான் உங்களுக்கு விளக்கிடுறேன். யூரின் அப்படிங்கிறது நம்ம உடலில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு கழிவு. நம்ம உடல் எப்பவுமே ஒரு ப்ரோ சர்வைவல் மோட்ல தான் இருக்கும். அதாவது நம்ம உடலுக்கு என்ன ஆரோக்கியம், எது நல்லது, எதை உள்ள வச்சுக்கணும், எதை வெளியேற்றணும் அப்படிங்கறத நம்ம உடம்புக்கு நல்லாவே தெரியும். சயின்டிபிக்கலா அப்படிதான் நம்மளுடைய உடம்பு டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இது யூரின் தேவையில்லாத ஒரு வேஸ்ட், ஒரு கழிவு பொருள் அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம உடம்பு இந்த யூரினை வெளியேத்துது. இந்த யூரின்ல நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் அதிகமா இருக்கும். அதுவும் குறிப்பாக யாருக்காவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இருந்ததுன்னா அதுல பாக்டீரியாக்கள் இருக்கும். இப்படிப்பட்ட யூரினை எடுத்து பெரிய அறிவு ஜீவி மாதிரி கண்ணை கழுவுனீங்கன்னா இதனால கண்ணுல தான் பாதிப்புகள் ஏற்படும். யூரின் இஸ் நாட் ஸ்டெரைல். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்ன கண்டாமினேஷன் இருக்கும்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட கண்டாமினேட்டட் யூரினை வச்சு இந்த அம்மா சொல்ற மாதிரி முட்டாள்தனமா தயவு செஞ்சு எதையும் செஞ்சு தொலைக்காதீங்க. யூரின்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்னால நம்ம கண்ணுல இரிட்டேஷன் ஏற்படலாம், பேர்ன்ஸ் வரலாங்க. ஏன்னா கண்ணுல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப 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 ஃப்ரெஜைலான டிஷ்யூஸ். ஒரு லேசா தூசு பட்டாலே நம்ம கண்ணு எவ்வளவு கலங்குது. அப்ப இது போன்ற கெமிக்கல்ஸ் கண்ணுல பட்டா கண்ணு என்னத்துக்கு ஆறுது அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கன்ஜங்டிவைட்டிஸ் வரும். யூரின்ல பாக்டீரியா எல்லாம் இருந்ததுன்னா அதனால கண்ணுல இரிட்டேஷன் ஏற்பட்டு கன்ஜங்டிவைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் சோசியல் மீடியால யாராவது ஒருத்தர் கலாச்சாரம் அப்படிங்கிற பேர்ல ப்ரமோட் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. தயவு செஞ்சு அதை முயற்சி கூட பண்ணி பார்க்காதீங்க. ஆனா 10 வருஷமா இதுதான் நடந்துட்டு இருக்கு. கலாச்சாரம் அப்படிங்கிற பேர்ல, மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிற பேர்ல இது போன்ற விஷயங்களை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னால கூட டெல்லி யூனிவர்சிட்டியில பிரின்சிபல் அந்த அம்மா என்ன பண்ணுது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வெயில் காலம் ஒரே சுடுது, எங்களால கிளாஸ் ரூம்ல உட்கார முடியல, இந்த ஃபேன் பத்தல, எங்களுக்கு இன்னொரு ஃபேன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா இந்த அம்மா ஆராய்ச்சி பண்றேன்ற பேர்ல மாட்டு சாணத்தை கொண்டு போய் கிளாஸ் ரூமோடைய செவத்துல எல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தது. கேட்டா இது இயற்கையாக ரூம கூல் பண்ணும், அதற்கான ஆராய்ச்சியில நான் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணாங்க, எங்க ரூம் மட்டும் குழு குழுன்னு இருந்தா போதுமா,
உங்க ரூமும் குளுகுளுன்னு இருக்க வேண்டாமா? உங்க ரூம்ல மட்டும் எதுக்கு ஏசி அப்படின்னுட்டு, அந்த அம்மாவோட ரூம் செவர் ஃபுல்லா சாணிய பூசி விட்டுட்டு வந்தாங்க. இந்த மாரி அபத்தங்கள் தினம் தினம் நடந்துட்டு இருக்கு. நாட்டுடைய பிரதமரே இவ்வளவு அபத்தமா தாங்க பேசுறாரு. உலகத்துல நடந்த முதல் பிளாஸ்டிக் சர்ஜரியே விநாயகருடைய மண்டைய மாத்தி வச்சது அப்படின்னு நாட்டுடைய பிரதமர் பேசுறாரு. உலகத்துல முதல்ல பிளைட்ட பறக்க விட்டது ரைட் பிரதர்ஸ் இல்ல, பாரத்வாஜ முனிவர் அப்படின்னு பேசுறாங்க. இன்டர்நெட் எல்லாம் மகாபாரத காலத்திலேயே இருந்தது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு முட்டாள் கூட்டம் இருக்கு. இதெல்லாம் இவங்க பேசுறது மட்டும் இல்லாம, இன்னைக்கு கல்வி அப்படிங்கிற பேர்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலமா சிலபஸ் எல்லாம் மாத்தி இதெல்லாம் கல்வியில வேற சேர்த்துக்கிட்டு இருக்காங்கங்க. பள்ளி கல்வியில தான் இது நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, மெடிக்கல் புக்ஸ் வரைக்கும் இது வந்திருக்கு. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். கொஞ்ச நாள் முன்னால நான் பார்த்தது ஆப்ஸ்டெடிக்ஸ் அண்ட் கைனகாலஜியோட ஒரு டெக்ஸ்ட் புக். அதுல சொல்றாங்க ஒரு 7 வாரத்துல பாத்தீங்கன்னா அந்த கருவுக்கு கண்ணு, மூக்கு, காது, இருதயம் இதெல்லாம் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும்னு. இது நியாயமானது. ஆனா இதுக்கு அடுத்தது ஒரு விஷயத்த திணிக்கிறான் பாருங்க. அதனால கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நாம பேசுறதெல்லாம் கேட்போம். எப்படி அபிமன்யு வயித்துக்குள்ள இருந்துகிட்டே இந்த சக்கரவியூகத்தை பத்தி கத்துக்கிட்டானோ, அதே மாதிரிதான் நம்ம குழந்தைகளும் அப்படின்னு எங்கேயும் இல்லாத ஒரு புனை சுருட்ட கொண்டு வந்து நம்மளுடைய அறிவியல்ல கலந்துகிட்டு இருக்கிறாங்க. 2 நாள் முன்னால கூட நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுல இவனுங்களுக்கு எவ்வளவு வெறுப்பும், வன்மமும் ஒரு சமூகத்தின் மீது இருந்ததுன்னா, 6ஆம் கிளாஸ் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல சொல்லி கொடுக்குறாங்கங்க. மாஸ்க் இஸ் a source of noise pollution. ஒலி மாசுக்கு மசூதிகள் காரணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு திருவிழாங்கிற பேர்ல யானைகளை நிப்பாட்டி லவுடா சவுண்ட போட்டு நீங்க எல்லாம் சேர்ந்து கோஷம் போடுறீங்களே, இதெல்லாம் நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாதா? இதனால அப்பாவி வாயில்லா ஜீவன்கள் மிரண்டு போய் தெரிச்சு ஓடி 4 பேர் மிதிச்சு சாகடிக்குதே, இதற்கெல்லாம் யாரு பதில் சொல்ல போறீங்க? இப்படி தொடர்ந்து எத்தனையோ விஷயங்களை சொல்லிட்டு போலாம். இன்னைக்கு அறிவியலை எப்படி இவங்க ஆயுர்வேதத்தை கொண்டு வந்து கலக்குறாங்க பாருங்க. மெடிக்கல் காலேஜஸ்ல அலோபதியும் ஆயுர்வேதாவையும் இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான விஷயத்த கையில எடுக்கிறாங்க. பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் வெளிப்படையாக ஒரு அம்மா சொல்லுது, அந்த பிரக்யா டாக்கூர்னு இந்த மாலேகான் குண்டு வெடிப்புல அந்த அம்மா வந்து குற்றவாளி. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு கேன்சர் இருந்தது, பிரஸ்ட் கேன்சர் இருந்தது. மூத்திரத்தை 3 வேளை குடிச்சேன். எனக்கு கேன்சர் நோயே காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லுது. இது போன்ற விஷயங்களை தினம் தினம் சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸும் பயன்படுத்துறாங்க. இப்படி வித்தியாசமா ஏதாவது சொன்னா நமக்கு வியூஸ் கிளம்பும், நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் பெருகும். இது மூலமாக வருமானம் வரும். அவங்களுடைய நோக்கம் வருமானம் தான். அவங்களுடைய நோக்கம் உங்க ஆரோக்கியம் கிடையாது. உங்க கண்ணு எப்படி போனா அவங்களுக்கு என்ன? அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. அவங்க சொல்ற அபத்தத்தை எல்லாம் பண்ணி உங்க கண்ணு நொல்லையானா அதற்கு மருத்துவ செலவும் நீங்க தான் சேர்ந்து செய்ய வேண்டியிருக்கும். இன்னைக்கு மருத்துவ செலவு ஏறிடுச்சு, மருந்துக்கு 40% விலையை ஏத்திட்டாங்க. அதெல்லாம் பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த 2 நிமிஷ வீடியோ மூலமாக எவ்வளவு வியூஸ் வருது, எவ்வளவு வருமானம் வருது அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களுடைய கவலை. இன்னைக்கு இதெல்லாம் கலாச்சாரம் அப்படிங்கிற பேர்ல உங்க மூளையில திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அறிவியல்னு சொல்லி இதெல்லாம் சொன்னாங்கன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அறிவியல் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கேள்வி கேட்கும். சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எவ்ரிதிங். ஆனா கலாச்சாரம், கடவுள் பக்தி அப்படின்னு சொல்லி இத சொன்னாங்கன்னா அதை நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை, பிற்போக்குத்தனமான விஷயங்களை வீட்லயே நாம கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்வாங்க? இதெல்லாம் அந்த காலத்திலேயே பெரியவா சொல்லிட்டு போயிருக்கா. அவள்லாம் ஏதாவது காரணம் இல்லாம இதெல்லாம் சொல்ல மாட்டா. அதனால பேசாம வாய மூடின்னு நான் சொல்றத செய். சொல்றாங்களா இல்லையா உங்க வீட்ல? அப்ப அறிவியல்னு வந்தா நாம கேள்வி கேட்போம். பகுத்தறிவுன்னு வந்தா நாம கேள்வி கேட்போம். ஆனா ஆண்டவன்ங்கிற பேர்ல, ஆன்மீகம்ங்கிற பேர்ல, கலாச்சாரம்ங்கிற பேர்ல எந்த அபத்தத்தை சொன்னாலும் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் அப்படிங்கிறது இந்த கூட்டத்துக்கு நல்லாவே தெரியும். மூத்திரத்துல அவ்ளோ மருத்துவ குணங்கள் இருக்குன்னா, அதை இந்நேரத்துக்கு அறிவியல் கண்டுபிடிச்சிருக்காதா? அத வச்சு வியாபாரம் பண்ணியிருக்காதா? யோசிச்சு பாருங்க. எத்தனையோ விஷயங்களுக்கு புதுசு புதுசா தினம் தினம் மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கோவிட் பேண்டமிக் வந்தோடனே 2 வருஷத்துல அதுக்கான மருந்துகள், அதற்கான ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சு காப்பாத்தின ஒரு அலோபதிக்கு யூரின்ல இப்படிப்பட்ட மருத்துவ குணங்கள் இருந்ததுன்னா, அதை என்னைக்கோ அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. இன்னைக்கு மூத்திரத்தை வச்சு கண்ணு கழுவுங்க அப்படின்னு சொல்ற கூட்டம், நாளைக்கு மலத்தை முழுங்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கேட்டா மொரார்ஜி தேசாயே சாப்பிட்டாரு. அந்த ஆளுக்கு அறிவில்ல, அவர் சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. இப்படி பிரச்சாரம் பண்றாங்களே இந்த சங்கிகள்,
என்னைக்காவது மோடியோ, அமித்ஷா வகையறாக்களோ இந்த மாதிரி மூத்திரத்த சாப்பிட்டு நீங்க பார்த்திருக்கீங்களா? மத்தவங்களுக்கெல்லாம் இவ்ளோ அட்வைஸ் பண்றாங்கல்ல. என்னைக்காவது மோடியோ, அமித்ஷாவையோ கேமரால வந்து மாசம் மாசம் மன் கி பாத் பேசுறார்ல. கேமராவால வந்து உட்கார்ந்து பாருங்க. இதுதான் நான் காலையில போன மூத்திரம். இத இன்னைக்கு நான் குடிக்க போறேன். இதனால என் உடம்புக்கு நல்லது அப்படின்னு என்னைக்காவது மோடி குடிச்சிருக்காரா? அடுத்தவங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் இப்படி எல்லாம் மூளை செலவை செய்து மூளைய மழுங்கடிச்சா தான் நீங்கலாம் கேள்வி கேட்க மாட்டீங்க. அவங்க சொல்றத அப்படியே கண்மூடித்தனமா பின்பற்றுவீங்க. கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க ஆன்டி இண்டியன், ஆன்டி ஹிந்து ஆயிடுவீங்க. ஹிந்துக்குன்னு அவங்க சில குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க. கண்மூடித்தனமான ராமர் மேலயோ, கிருஷ்ணர் மேலயோ பக்தி இருக்கணும். மதம்ங்கிற பேர்ல நடக்கக்கூடிய பிற்போக்குத்தனமான, முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகள நீங்க கேள்வி கேட்கக் கூடாது. எல்லா மதமுமே அன்ப மட்டும் தான் போதிக்குது. ஆனா ஹிந்துத்துவா மதம் மட்டும் பார்த்தீங்கன்னா, அன்பில்ல அவங்களுக்கு முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் மீதும், கிறிஸ்துவர்கள் மீதும் வெறுப்பு வச்சிருக்கிறீங்களோ, அந்த பாரோமீட்டர வச்சு தான் நீங்க எவ்வளவு சிறந்த ஹிந்து அப்படிங்கிறத அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்படி அவங்களுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷன்லாம் டிக் பண்ணிட்டே வருவாங்க. இதுல ஏதாவது ஒண்ணுல நீங்க விலகி நின்னீங்களாலோ, இல்ல கேள்வி கேட்டீங்கனாலோ, உங்கள ஆன்டி இண்டியன்பாங்க, ஆன்டி ஹிந்துன்பாங்க. கடைஞ்செடுத்த முட்டாளாக, ஜடமாக இருந்து ஹிந்துவா இருக்கிறத விட, பகுத்தறிவோட கேள்வி கேட்டு ஆன்டி ஹிந்துவா இருக்கிறதுல எந்த தவறும் இல்ல. நான் சொல்றதுல இருக்கிற விஷயங்கள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.